வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள தென்றல் நகரில் வசித்து வரும் சுதாகர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் 1500 சதுர அடியில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டினார். வீடு தாழ்வான பகுதியில் இருந்ததால் மழை காலங்களில் தண்ணீர் வீட்டிற்குள் புகுந்தது. இதனால் கடும் சிரமத்தை சந்தித்து வந்த சுதாகர் குடும்பத்தினர் வீட்டை இடமாற்றம் செய்ய முடிவு செய்தனர். இதற்காக சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தொழில்நுட்பம் மூலம் ஹைட்ராலிக் ஜாக்கிகளை கொண்டு வீட்டை பக்கத்தில் உள்ள காலி மனைக்கு நகர்த்த பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து முதற்கட்டமாக பக்கத்தில் உள்ள 1500 சதுர அடி கொண்ட காலி மனையில் அஸ்திவாரம் எழுப்பினர். பின்னர் வீட்டை 145 ஹைட்ராலிக் ஜாக்கிகளை கொண்டு சுமார் 4 அடிக்கு தற்போது உயர்த்தியுள்ளனர். இந்த பணியில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக காற்று ஜன்னல்கள் வழியாக வேகமாக புகாமல் இருக்க அனைத்து ஜன்னல்களையும் செங்கல் வைத்து அடைத்துள்ளனர். மேலும் கட்டடங்கள் விரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக தொழிலாளர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஹைட்ராலிக் ஜாக்கி தொழில்நுட்பம் மூலம் வீட்டை 5 அடிக்கு உயர்த்திய பின் ரோலர் மூலம் இன்ச் பை இன்ச்சாக பக்கத்து மனையில் போடப்பட்டுள்ள அஸ்திவாரத்திற்கு நகர்த்தப்படும் என கூறப்படுகிறது. இந்த பணிகளால் வீட்டின் தரைத்தளம் மட்டும் சேதமடைந்துள்ள நிலையில் சுவர்கள், மேற்கூரை அனைத்துமே அப்படியே உள்ளது. 1500 சதுர அடி கொண்ட இந்த வீட்டை பக்கத்து இடத்திற்கு இடமாற்றம் செய்ய 20 நாட்கள் வரை ஆகும் என கூறப்படும் நிலையில் இதற்கு 7 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என சொல்லப்படுகிறது. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் அனைத்துமே சாத்தியம் என்பதற்கு இந்த வீடு பக்கத்தில் உள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டு வருவதே சாட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.